இவ்வளோ நாளா நல்லா இருந்த மனுஷன், இந்த 40 வயசுக்கு மேல ஆனதுக்கப்புறம் ஏன் தான் எல்லாத்துக்கும் இப்படி டென்ஷன் ஆயிட்டே இருக்காங்கன்னு. அதுக்கு அவங்க காரணம் கிடையாதுங்க. அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். ஆமாங்க. லேடீஸ்க்கு எப்படி மெனோபாஸோ, அதே மாரி ஜென்ஸ்க்கு ஆண்ட்ரோபஸ் ஸ்டேஜ். இந்த டைமு ஒரேடியா நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட டெஸ்டோஸ்டெரான் 1% இயர்லி கம்மியாயிட்டு வரும். இதனால அவங்க உடம்பு எப்பவுமே டயர்டா இருக்கிறது, எல்லாத்துக்கும் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ஆகுறது, எல்லாத்துக்கும் நம்மள கத்திக்கிட்டே இருக்கிறது, தூக்கம் இல்லாம இருக்கிறது, பெல்லி ஏரியா மட்டும் பெருசா இருக்கிறது, இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் நடக்கும். ஆனா, இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ரெகுலரா நல்ல ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட், யோகா ஆசனாஸ், பிராணாயாமம் அது மட்டும் இல்லாம நல்லா எக்ஸர்சைஸ் பண்ணும்போது இதை நம்ம ஹெல்த்தியா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ 40ங்கிறது ஒரு பலவீனமான பீரியட் கிடையாது. நம்மளை நம்மளே ஹெல்த்தியா பார்த்துக்க வேண்டிய டைம் பீரியட். உங்க வீட்ல யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு நம்ம பிரணவ யோகாவை ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு எந்த மாதிரியான ஆசனாஸ் பண்ணலாம், பிராணாயாமம் பண்ணலாம்னு அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம்.